இன்றைய 5 முக்கிய செய்திகள். இயற்கை எரிசக்தி, நீடித்த நிலைத்தன்மை ஆகியவை தொடர்பில் சிங்கப்பூரும் இந்தோனேசியாவும் புதிய உடன்பாடுகளை செய்து கொண்டுள்ளன. சிங்கப்பூருக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்ட இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆகியோர் முன்னிலையில் உடன்பாடுகள் கையெழுத்தாகின. முன்னோடி தலைமுறையினரில் கிட்டத்தட்ட 300,000 பேர் மெடிசேஃப் கணக்குகளில் கூடுதல் நிரப்புத் தொகையை பெறவிருக்கின்றனர். அடுத்த மாதம் 300 வெள்ளி முதல் 1200 வெள்ளி வரையிலான தொகை அவர்களின் மெடிசேஃப் கணக்குகளில் நிரப்பப்படும். தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளுக்காக காத்திருக்கும் குடும்பங்களுக்கும் இளம் தம்பதிகளுக்கும் நற்செய்தி. அத்தகையோருக்கான வாடகை பற்றுச்சீட்டு திட்டம் இவ்வாண்டு இறுதி வரை நீட்டிக்கப்படுகிறது. அதன் மூலம் ஏறக்குறைய 200 குடும்பங்கள் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பணியாளர்கள் அரையாண்டு போனஸாக 0.4 மாத சம்பள தொகையை பெறவிருக்கின்றனர். இளநிலை அதிகாரிகள் அதிகபட்சமாக 400 வெள்ளி வரை ஒருமுறை வழங்கப்படும் கூடுதல் தொகையை பெறுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது விடுமுறைகளை ஒட்டி அடுத்த ஆண்டு 6 நீண்ட வார இறுதிகளை பொதுமக்கள் அனுபவிக்கலாம். அடுத்த ஆண்டு தீபாவளி நவம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுவதால் நீண்ட வார இறுதியை எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்.